யாரெல்லாம் வந்து ரியலாகவே நீங்க ஒரு கோர் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒரு டிசைன் இன்ஜினியரா போகணும்னு விருப்பப்படுறீங்களோ, ரைட்? ஏன்னா எல்லாருக்கும் வந்து முதல்ல இந்த ஃபீல்ட புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியரா இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னா கண்டிப்பா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ், டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் இந்த கோர் சப்ஜெக்டினுடைய ஸ்கில். நீங்க அதை உட்காந்து எதையும் மனப்பாடம் பண்ணணும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சா போகும். இன்னைக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, நிறைய ஜேர்னல் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ டெக்னிக்கல் கண்டென்ட் வந்து டெலிவர் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று தெர்மல் அண்ட் தெர்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும், தெர்மல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமாக ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? இதோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் சிஎல்இ, கம்ப்யூட்டேஷன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இந்த வெர்டிகல் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஹீட் ரிலேட்டடாக அல்லது தெர்மல் சயின்ஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இப்போ நீங்கள் இது முடிக்கிறீங்க, எந்த கம்பெனி ஜாப் போக முடியும்? எனி பாய்லர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, எனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கரெக்ட்? இந்த மாதிரி ஹீட் சோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அல்லது எனர்ஜி சோர்ஸ் ரிலேட்டட், விண்ட் டர்பைன் எனர்ஜியாக இருக்கலாம், சோலார் எனர்ஜியாக இருக்கலாம், கரெக்ட்? சார் சொன்ன மாதிரி இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைனாக இருக்கலாம், பிஎம்எஸ், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ பிஎம்எஸ் டிசைனாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றியோ தெர்மல் ரிலேட்டடான விஷயங்களோ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.